கடமையை செஞ்சுட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதனால் அல்லாஹ் என்ன நோயை குணமாக்குவானே தவிர என்ன நோய் கூட இல்ல. அல்லாஹ் ஷிஃபா வச்சுக்கிறான் கணவனுக்கு பணிவிடை செய்யறதுல. இன்றைக்கு சிலர் சட்டம் போட்டு உள்ள திண்டாட்டத்தில் இருக்குது. பாப்பாடு சொல்ல கேட்கவா, கணவன் சொல்ல கேட்கவா? வீட்டுல பிரச்சனை முடிச்சு கொடுக்குறவங்க வேணும். முடிச்சு கொடுத்த பிறகு அந்த உங்களோட மகள் சுவர்க்கம் போண்டா மறுபாண்டு சொல்லத்தான் கேட்கணும். அதுக்குதான் முதல்ல தீன பாருங்க, தக்குவா பாருங்க, எல்லாருக்கும் பயந்தோரா பாருங்க என்றெல்லாம் தீன் சொன்னது இதுக்குதான். மொத்த வாக்குல முடிச்சு கொடுத்து போட்டோம், அதுக்கு பின்னாடி தலை சொரிஞ்சி வேலை இல்லை. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பெண்மணி சுவர்க்கம் 8 வாசலும் கூப்பிடும். திரும்பில வரக்கூடிய ரிவாயத், ஐமா இம்ராத்தி மாத்தத் வஸௌஜுஹா அன்ஹா ராலின் தஹலத்தில் ஜன்னah. ஒரு பெண்ணுக்கு மௌத் வருது எந்த நிலைமையில? கணவனும் அவ பொருந்தி கொண்ட நிலைமையில, திருப்தி அடைஞ்ச நிலைமையில. எந்த பெண்ணுக்கு மௌத் வருமோ அவ சுவர்க்கம் நுழைஞ்சிட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கம் போவான்னு சொல்லி. அதே திரும்பி இன்னும் ஒரு ஐமா இம்ராத்தி மாத்தத், ஒரு பெண்ணுக்கு மௌத் வருது, ஒரு சௌஜுஹான் அசாஹித், கணவனும் அதிருப்தி அடைஞ்ச நிலைமையில, உள்ள உடைஞ்ச நிலைமையில, கவலைப்பட்ட நிலைமையில. எந்த பெண்ணுக்கு மௌத்து வரும் அவன் நரகம் பெய்தா நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் மன்னிக்கணும். ஒரு தடவை வெளிநாட்டுல நியச்சி பேத்து ஒரு வாலிபர் கடைசி தடவை சக்ராத், ரூஹு போது, கண்ணை கசக்குறோம், பக்கத்துல இருந்து மனைவி கத்துறா, நீ எலும்பி வா, இது பண்ண அவனோட நல்லா நடப்பு. நடக்குமா? இன்றைக்கு எத்தனை ஜனாதாக்களை பாக்குறோம். ஜனாதாவை எடுக்க முன்னால கூட்டிட்டு வருவாங்க மனைவிய. கூட்டி வந்தோடனே வந்து அழுவா, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களோட நல்லா நடக்கல. ஜனாதா மன்னிக்குமா? உண்மையான இறக்கமுள்ள வாப்பாமார் முடிச்சு கொடுக்க சில பிள்ளைக்கு சொல்லணும், ஒரு செகண்ட் கூட நீ கணவன் அதிருப்தியோட மௌத்தாயிரார். நேத்து ஒரு இடத்துல இருந்தேன், வெளியில ஒரு மக்பரால் இருந்து வந்தாரு, இரவுடைய நேரம் வந்து காலுக்கிட்ட இருந்து அழுதாரு. அம்மா கேட்க சொன்னா அதற்கு உங்கள்கிட்ட என்ன இல்ல, வாப்பாக்கு கொஞ்சம் சத்தமா ஏசிட்டா. பாப்பா 3 நாளைக்கு முன்ன மௌத்தானாரு, கடைசி நேரம் அம்மாக்கு தெரியாது, எழுப்பாட்டிக்கிறா, ஏசிடா படுங்க, எனக்கு ஏழையில அப்படின்னு சொல்லிட்டா. என்ன செய்யற? இந்த நேரம் அப்புறம் விழுந்தார், பெரிய சம்பவம். கடைசி நாங்க அணைச்சு நிக்கிறோம், பாப்பாட ரூ போது, உமா மன்னிச்சு கேளுங்கன்னு சொல்ற. பாப்பா வாயை திறந்தாரு, ரூ போய். இப்ப உமா கேக்குறா, என்ன மன்னிப்பாரா அல்லாஹ், என்ன மன்னிப்பானா அது கேளுங்க. அத நான் அடிக்கடி சொல்றேன், பெண்களே, கணவன்மார் நேரத்தோட மௌத்தாயிட்டா, மனைவிமார் நேரத்தோட மௌத்தாயிட்டா, சம்டைம் மன்னிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கதர் நேமா பாத ஜவாலிகா ஒன்று இல்லாம போனப்ப அருமை விளங்கும். கையேந்தி யாழ என்ன மனைவி மன்னிச்சிரு, சுவர்க்கத்தை கொடுத்துரு, அவ செஞ்ச பாவத்தை நானும் மன்னிச்சிரு, நீ மன்னிச்சிரு, கையேந்து ஏலும் இடம்பாடு இருக்குது. அப்படி இருந்து இந்து சிலர் நாங்க பாக்குறோம், இன்னும் பதுவா செய்யறாங்க மௌத்துக்கு பின்னாலே. எப்படி நடந்தீப்பா? சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட கோவிச்ச நிலைமையில, உள்ள நொந்த நிலைமையில அந்த கணவனுக்கு மௌத்து வந்தா உங்களை யாரும் மன்னிக்குது? உங்களோட வாப்பா அம்மா மன்னிப்பாமா? உங்களோட நண்பிகள் வந்து சரி நல்லா மன்னிச்சிருவான்னு கூட்டிட்டு போறாங்க ரூமுக்குள்ள, மன்னிப்பு கிடைச்சிருமா? லேசி இல்ல சகோதரிகள். அதான் அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த அமலையும் சொல்லல சுவர்க்கத்துக்கு போறது. நீ கணவன நல்லா நடங்க. சகோதரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார், எந்த பெண்மணி பிரச்சனை வார நேரம் கணவனை சீரழிச்சு அங்க சொல்லி இங்க சொல்லி, சில பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், தவறுகளை மறைச்சி மன்னிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்லா இருக்கிறான். சீரழிச்சதால என்ன நடந்தா, கணவன்மார் துணிஞ்சிட்டாங்க தவறு செய்யறதுக்கு. இப்பதான் தெரியுமே நான் இப்படியாப்பட்டவன், நான் மோசமான குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப தௌபா செய்யவும் ரெடி இல்லை. இதுக்கு காரணம் வாய்ந்தது யாரு? மனைவி. அவ மோசமா நடந்து கொண்டதுனால அவர தௌபாக்கும் காரணம் இல்லாம ஆயிடுச்சு, பாவத்துல பிடிவாதம் ஆகிக்கிறார். அதனால பெண்களே, தாய்மார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு ரோல் மாடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வாராங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நடுங்கி கொண்டிருக்கிறாங்க, கண்ணெல்லாம் மஞ்சளிச்சு. கேட்டாங்க என்ன? சொல்லல. திரும்ப கேட்டாங்க என்ன? சொல்லல. திரும்ப சொன்னாங்க இல்ல சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, கணவன்
இன்னைக்கு பசி, சாப்பிட்டு மிச்ச நாள் ஆச்சு. சொன்னாங்க, என்னட்டு கேட்டிக்க கூடாதா? உடனே சொன்னாங்க, என் வாப்பா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட உங்களை அனுப்ப சொல்ல எனக்கு புத்திமதி சொன்னாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, கணவன் எதை தருவாரோ அதை கொண்டு போதுமாக்கோங்க, கணவன் எந்த ஒன்றையும் கேட்டு போகாதீங்க, கணவன் எந்த ஒன்றையும் கேட்டு போகாதீங்க. நாங்க நீங்களும் வாப்பாட தீனுக்கு உதவியா இருந்துட்டீங்க, பாப்பாவுக்கு உதவியா இருந்தோம். இந்த நான் மட்டும் வந்து சாப்பாடு எப்படி கேட்கிறேன்? கேட்க ரைட் இருக்கு, நான் தின்ன தாரேன், உடுத்த தாரேன், இருக்க இல்ல தாரேன், நான் முடிச்சேன். கேளும், அப்படி இருந்தும் கேட்க இல்லை. இதே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறாங்க காலையில, சரியான காய்ச்சல், நடுக்க காய்ச்சல். அலி ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்க. பாத்திமா நான் வீட்டை தொழுதுட்டு அலி ரலியல்லாஹு திரும்பி வராங்க, நடுங்கி நடுங்கி மாப்பேனஞ்சி ஒண்டிக்கிறான். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏம்மா இந்த கஷ்டப்படுறீங்க? சொன்னா ஏதாவது செஞ்சிருவேன் தானே. இந்த காய்ச்சலோட கொடுத்த ஆன்சர் என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ், நான் அல்லாஹ்வோட கடமையை செஞ்சுட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதனால் அல்லாஹ் என் நோயை குணமாக்குவானே தவிர என் நோய் கூட இல்ல. அல்லாஹ் ஷிஃபா வச்சுக்கிறான் கணவனுக்கு பணிவிடை செய்யறதுல. சொல்லிட்டு நிறுத்தினாங்களா? இல்ல. சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ், சரி கணவனுக்கு ஹிதமத் செஞ்சு நிக்கிற மௌத்து வந்தா இதை விட சிறந்த மௌத்து பூமியில இல்லையா? கணவனுக்கு பணிவிடை செஞ்ச மௌத்து வந்துட்டு இதை விட சிறந்த மௌத்து இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பெண்மணிகள் தான் எங்களுக்கு ரோல் மாடல். அதுலயும் இதுலயும் வாட்ஸ்அப்லயும் அதுலயும் இதுலயும் டிராமாலையும் வாரவளர் அல்ல. நீங்க அதை பார்த்துட்டு தான்